ரைட் விளக்க வேண்டாம்ப்பா ரைட் இந்த விஷயத்தை பாருங்க என்னது நாங்கள் நினைக்கிறோம் கடைசியாக வந்து வெப்ப இயக்கவியல் அதாவது பார்ட் 4ல் வெப்ப இயக்கவியல் சம்மந்தமாக பார்த்து நாங்கள் அப்போ அந்த வெப்ப இயக்கவியலில் கொஞ்சம் கேள்வி செய்துட்டு நாங்கள் இன்றைக்கு வந்து அதுக்கு அடுத்த வீடியோ வந்து என்ன பார்த்து நாங்கள் சாரிதப்ப இந்த இருப்ப சம்மந்தமாக பார்த்து நாங்கள் அப்போ அதுக்குள்ளேயே கொஞ்சம் கேள்வி செய்ய வேணும் முதல் இதை செய்து போட்டு அங்கே போவோம் ரைட் ஓகே முதலாக கேள்வி பார் சக்கரை செயல்முறைக்கு உள்ளாகும் வாயு ஒன்றானது ஏலிருந்து பிக்கு அமுக்கப்படுவதை வலையை காட்டுகிறது ஒரு சக்கரை செயல்முறையில் அந்த ஏபி பற்றி கேட்டிருக்குது ஏலிருந்து பிக்கு போகிற கன்செப்டை பற்றி கேட்டிருக்குது சிம்பிளாக முடிச்சு ஒரு ஏலிருந்து பிக்கு போகிற வேண்டி வலையினா வாயுவால் செய்யப்பட்ட வேலை வாயு மீது செய்யப்பட்ட வேலை என்று போகுது ஏலிருந்து பிக்கு போகுதுன்னா கனளவு கூடுது அப்போ கட்டாயம் என்னது வாயுவால் வேலை செய்யப்பட்டிருக்கும் ஓமா இல்லையா ரைட் வாயுவினால் வேலை செய்யப்பட்டிருக்கும் அப்போ பிளஸ் ரைட் தொடர்ந்து வரும் எவ்வளோ பரப்பு பார்க்கறது பரப்பெல்லாம் பார்க்கணும் செய்யப்பட்ட வேலையை தரும் எது ஏபி வந்து கனவுல வச்சு உடைக்கும் பரப்பு சக்கரை பரப்பு பார்த்து விடுற இல்லை ஏபி வந்து கனவுல வச்சு உடைக்கும் பரப்பு சக்கரத்தினால் செய்யப்பட்ட வேலை கேட்கல ஏபியை பற்றி தான் கேட்டிருக்குது அப்ப என்ன அரை சமாந்திர பக்கங்களையும் கூட்டுத்தொகை என்ன சமாந்திர பக்கம் விட மொத்த நீளம் இங்க இவ்வளவுதான் கூட்டணும் ஏபி செய்முறை வந்து கனவுல வச்சு உடைக்க பரப்பட்டா இந்த பரப்பு ஃபுல்லா வரும் அப்ப அரை தர சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம் எவ்வளவு சமாந்திர பக்கம் 20 10 30 செங்குத்துயரம் 6 அப்ப 18 180 முன்னுக்கு அரை இருக்கு அப்ப 90 ஏன்னா அதுவும் என்ன வாயுவால வேலை செய்யப்படுது அப்ப 90 ஜூல் முதலாம் படை பொறுத்து ரைட் ஓகே செக் பண்ணிக்கோள் அடுத்த கேள்விக்கு வா அருகிலுள்ள வரைவானது லட்சிய வாயு ஒன்றின் அமுக்கம் பி எதிர் கனவுளவை காட்டுகிறது ரைட் இதுல அகச்சக்தியானது வாயுவின் அகச்சக்தியை பற்றி கேட்டு உனக்கு தெரியும் என்னது அகச்சக்தி என்றது அமுக்கம் எதிர் கனவுள வரைவில் பிவி பெருக்கம் என்ன பிவி பெருக்கம் மாறிலியா இருந்தா வெப்பநிலை மாறிலி என்ற அர்த்தம் என்ன பிவி பெருக்கம் சமனா இருந்தா வெப்பநிலையும் சமன் ஏன் பிவி ஓவர் டிவிக்கு தான் மாறலி தானே அப்ப பிவி பெருக்கம் சமனா இருந்தா வெப்பநிலையும் சமன் அப்ப எந்தெந்த இடத்துல பிவி பெருக்கம் சமனா இருக்கு பார் எஃப் பொறுத்த வரைக்கும் 2 தர 1 2 ஜியை பொறுத்த வரைக்கும் 2 2 4 அப்ப அது வராது எஃப் ஜியும் வராது ஹெச் பொறுத்த வரைக்கும் 2 தர 1 2 அப்ப போல எஃப்பும் ஹெச்சும் மட்டும் என்ன எஃப்பும் ஹெச்சும் மட்டும் சம அகச்சக்தி சமன் என்ன ரெண்டு முறை வெப்பநிலைன்னு அர்த்தம் செக் பண்ணு பிரச்சனை பேர் ஐடியா பேர் ரைட் இந்த கேள்வி பாருங்க இந்த கேள்வியும் இந்த ஐடியாலையும் கேள்வி கூடுதல வாரது பாருங்க வெப்ப இயக்க செய்முறை ஒன்றை அருகிலுள்ள ஒரு காட்டுகிறது 600 ஜூல் 280 ஜூல் வெப்பங்கள் முறையே தொகுதியில் ஏயிலிருந்து பிக்கும் பியிலிருந்து சிக்கும் வழங்கப்படுகிறது என்னவாம் ஏயிலிருந்து பிக்கு போய்கல 600 ஜூல் வெப்பம் வழங்கப்படுதாம் பியிலிருந்து சிக்கு போய்கல 240 ஜூல் வெப்பம் வழங்கப்படுதாம் ரெண்டா ஏயிலிருந்து சிக்கு டிரெக்டா போற பாதை இருக்கல்லோ அதன் போது அகச்சக்தியில் உள்ள மாற்றம் இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது தம்பி வடிவாக்க மணி இது சக்கரம் இல்ல ஏல இருந்து பிக்கு போற 3 பாதை காட்டி கிடக்கு ஏல இருந்து பிக்கு போற 3 பாதை அதுல என்ன சுவாரஸ்யம் 3 பாதையுமே ஒரே இடத்துல ஆரம்பிச்சு ஒரு இடத்துல முடியுது உனக்கு தெரியும் என்ன இந்த பிவி பெருக்கம் இந்த பிவி பெருக்கம் தான் வெப்பநிலை மாற்றம் தீர்மானிக்கும் போற பாதை வேற கதை ஆரம்ப இறுதி புள்ளிகள் 3 பாதைக்கும் உண்டு எனவே கட்டாயம் 3 பாதையிலுமே அகச்சக்தி மாற்றம் சமனா இருக்க வேணும் முதல் உனக்கு என்ன 3 பாதையிலுமே அகச்சக்தி மாற்றம் சமன் ரைட் அப்ப அதான் பேரவன் இந்த பாதைக்குரிய தரவுகளை தந்துட்டு இந்த பாதைக்குரிய அகச்சக்தி மாற்றத்தை கேட்கிறான் கண்டா நீ இந்த பாதைக்கு அதே அகச்சக்தி தான் அதை கண்டுவிட்டுறியா சரி என்ன காண போற ஏலிருந்து பிக்கு போறது மாறா கனளவு செய்முறை அப்ப கொடுத்த வெப்பம் முழுக்க அகச்சக்திக்கு போகுது ஏன்னா தேதி கிடக்கு வீடியோ பார்த்துக்கொள் மாறா கனளவு செய்முறை அப்ப கொடுத்த வெப்பம் முழுக்க அகச்சக்தியோட 600 ஜூல் அகச்சக்தியா போகுது ரைட் பிறகு பில இருந்து சிக்கு போய்க்கல கனவு மாற்றம் தெரியும் அப்ப பரப்ப காணு பார்ப்போம் கனவு மாற்றத்தை வச்சு பரப்ப காணும் பில இருந்து சிக்கு போய்க்கல என்ன செய்ய போற கனவு மாற்றம் போறதுக்கு அரைதர செவ்வ பரப்பு தான் பிசி என்ன செவ்வ பரப்பு அப்ப நீளம் தராகலம் நீளம் எவ்வளவு 8 தர 14 கவனமே அவங்க மேல இருக்குது தர 14 தர ஏன்னா அகலம் வந்து 5 2 கழிச்சுனா 3 தர 10⁻3 சரியா கவனமே அந்த அலகுகள் கவனம் எக்ஸாச்சு வையாச்சு ரைட் அப்போ நம்ம 24 அங்க ஒரு 2400 ஏதோ மிஸ்ஸிங் சம்திங் என்ன பிரச்சனை இருக்குது 3 இது மேல 10 அமுக்கம் 14 15 போட்டு ரைட் ஓகே அப்ப 240 அப்ப என்னவா பிசிசி முறைப்பு செய்யப்பட்ட வேலை 240 ஆனா கொடுத்த வெப்பம் 280 அப்ப மிச்சம் 40 என்ன இருக்கும் அகச்சக்தி மாற்றம் ஏன்னா அப்ப ஏல இருந்து பிக்கு 600 அங்க 40 அப்ப 640 4ஆம் படை பொருத்தம் முடிஞ்ச விஷயம் செக் பண்ணிக்கொள்ளுங்க பாருங்க
அடுத்த கேள்வி பார், அதுலயே அடுத்த கேள்வியை பார். நிலத்ததனுடைய லட்சவாயு ஒன்று 1200 ஜூல் சக்தியை வெப்பமாக உறிஞ்சுவதன் காரணமாக அமுக்கம் அதே அமுக்கத்திலே வச்சுக்கொண்டு 2 இருக்கைகள்ல 0.05 மீட்டர் கணத்துல இருந்து மெதுவாக 0.75 மீட்டர் கணத்துக்கு அதிகரிக்குது. அப்ப 0.025 மீட்டர் கணம் கூடியிருக்கு கனளவு மாற்றம். என்ன அப்ப உனக்கு என்ன தெரியும்? டக்குனு கூட என்ன அமுக்கம் தர கனளவு மாற்றம் செய்யப்பட்ட வேலையை தரும். உனக்கு தெரியும் அமுக்கம் தர கனளவு மாற்றம் செய்யப்பட்ட வேலையை தரும். ரைட். கொடுத்த வெப்பம் 1200 ஜூல், அதுல செய்யப்பட்ட வேலை அதாவது கனளவு அதிகரிப்பா பிளஸ் செய்யப்பட்ட வேலை எவ்வளவு தெரிஞ்சிட்டது. அப்புறம் என்ன வாயுவின் அகச்சக்தி மாற்றம் கேட்டிருக்குது. டெல்டா கியூ சமன் டெல்டா ஜூ பிளஸ் டெல்டா டபுள் ஜூ போட்டு தட்டி விடு. செக் பண்ணி பாரு, சரியான பார் போட்டு முடிச்சு விடு. தேவையாண்டா பிரச்சனைடா கேட்க நீங்க கமெண்ட் பண்ற பொறுத்தா அடுத்த வீடியோக்கள் ஐக்கியமே செய்வோம். ரைட். இதுல அந்த கீழே 22 சேரல்லா செயல்முறையில் வாயு மீது வேலை செய்யப்படுகிறது. விண்மீன் கூட்டுகளை கருதுக. இங்க ஒரு வழியாக என்னது சேரலிலா செயல்முறை என்றாலே உனக்கு என்ன விளங்கும்? டெல்டா கியூ 0. சேரல்லா செயல்முறையில் டெல்டா கியூ சமன் 0. சேரல்லா செயல்முறையில் வாயு மீது வேலை செய்யப்படுது. அப்ப வாயு மீது வேலை செய்யப்படும் டெல்டா டபிள்யூ வந்து என்னது மைனஸ். வாயு மீது வேலை செய்யப்படும் டெல்டா டபிள்யூ மைனஸ். அப்ப என்ன விளக்கம் போடு? அப்ப அகச்சக்தி அதிகரிச்சிருக்கும். என்ன ஏன் டெல்டா கியூ சமன் டெல்டா ஜூ பிளஸ் டெல்டா டபிள்யூ ரைட். அப்ப அகச்சக்தி அதிகரிக்கும் போடு. வாயின் வெப்பநிலை அதிகரிக்கும். சரி. ஏன் அகச்சக்தி வெப்பநிலை மாத்திரம் தங்கி இருக்கும். சரி. வாயின் அகச்சக்தி குறையும். பிழை. வாயு வெப்பத்தை இழப்பதோடு வெப்பநிலையும் குறைகிறது. இல்ல பிழை. அப்ப ஏ மாத்திரம் சரி. முதலாம் படை பொருத்தம். போட்டு சரியான வேர். ரைட். இந்த கேள்வி வேறாடாப்பா. ரைட். வேர் தொடர்பீரப்பன் சாரி அப்ப அடுத்த சாப்டருக்குரிய கேள்வி இதே பேர். இது இன்றைக்கு போட்ட வீடியோ கடைசியா போட்ட வீடியோக்குரியது. என்ன பார்ட் 5க்குரியது. தொடர்பீரப்பதன் தனியிரப்பதன் தொடர்பான பின்வரும் கூட்டுகளை கருதுக. ரைட். முதலாவது பாத்திரத்தில் உள்ள கொதிக்கும் நீருக்கு சற்று மேலே தொடர்பீரப்பதன் தனியிரப்பதன் என்பன உயர்வாகும். கொதிக்கும் நீர் 100 பாசில கொதிச்சு கொண்டிருக்குது. தண்ணிக்கு மேல சும்மா கையை பிடிச்சுப்பார். தண்ணிக்கு மேல பிடிச்சுப்பார். ஈரமா வரும் கை. ஏன் அங்க வந்து நிரம்பல் நிலையில இருக்குது. அப்ப நீராவி தான் ஃபுல்லா இருக்கும் போது அப்ப நிரம்பல் நிலை. அப்ப சாரியப்பதன் 100%. என்ன தண்ணீர் வெப்பநிலை உயர்வில்லை 100 பாசி. அப்ப நிறைய நீராவி நிற்கும். என்ன தனியிரப்பதனும் கூட அழகு கனவளையில் உள்ள நீராவின் அளவு தான் தனியிரப்பதன். நம்ம தனியிரப்பதனும் நிறைய இருக்குது. என்ன 100 பாசி வெப்பநிலை அப்ப நிக்கக்கூடியது கூட. அது ஃபுல்லா நிரம்பி நிக்குது. அப்ப கட்டாயம் தனியிரப்பதனும் கூட சாரியப்பதனும் கூட. ரைட். அடுத்த பேர் குளிரேட்டியின் உள்ளே உயர் தொடர்பீரப்பதனும் இழிவு தனியிரப்பதனும். ஓ சுவர். ஏன் குளிரேட்டிக்குள்ள வெப்பநிலை சரியான குறைவிடா. ஆனா நீர் ஒடுங்கி கீழே விழுந்து இருக்குது. அப்ப 100% மட்டும் தான் நீர் ஒடுங்கி கீழே விழும். பாத்துறாங்க. பனிவடல எல்லாம் காய்ச்சாங்க இல்ல. அப்ப உள்ளுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் நடக்கு சம்பவம். என்ன செய்யுது? வெப்பல்ல குறைஞ்சு நீர் லிக்விடா விழுந்து அந்த நீரை வெளியே எடுத்து என்ன செய்யுது? அந்த பாத்திரங்களை பதார்த்தங்களை குளிர்வடைய செய்யுது. ஆமா இல்லையா? ரைட். அப்ப நடக்க போகுது? வெப்பல்ல குறைக்கிறதால நீர் அங்க ஒடுங்கி கீழே விழுதுண்டா. அப்ப கட்டாயம் அங்க நிரம்பலிலே தான் நிக்குது. அப்ப தொடர்பீரப்ப 100%. ஆனா வெப்பல்ல குறைச்சபடியா அலைகணல் நிக்கக்கூடிய நீராவி நிலவு தெரிஞ்சிருக்கும். சரியா குறைஞ்சிருக்கும். ஆமா இல்ல? அப்ப நிக்கக்கூடிய நீராவில சரியா குறைஞ்சபடியா தனியிரப்பதனும் சரியான குறைவுதான். அப்ப சரியான கூட்டாது. அடுத்த பேர் பனிவடநிலையானது தொடர்பீரப்பதில் மட்டும் தங்கி இருக்காம். அக்செப்ட் பண்ணலாம். என்ன தொடர்பீரப்பதன் லோவா இருந்தா பனிவடநிலை கட்டாயம் லோவா இருக்கும். ஏன் தொடர்பீரப்பதன் 100% ஆக்குறதா பனிவடநிலை. கடைசியா போட்ட பார்ட் 5 வீடியோ இருக்கா பாத்துக்கொள்ளுங்க. தொடர்பீரப்பதனை 100% கொண்டு வர சிச்சுவேஷன் தான் பனிவடநிலை. அப்ப தொடர்பீரப்பதன் லோவா இருந்தா அதை உயர்வா கொண்டு வரதான் பனிவடநிலை சிச்சுவேஷனா இருக்கும். என்ன ரைட். அப்ப செக் பண்ணி கொள்ளுங்க. ஏபிசி மூன்றும் உண்மையானவை. இது பிரச்சனைடா கேளுங்க. நீங்க கமெண்ட் பண்ற பொறுத்து அதுக்குரிய விளக்கங்கள் அடுத்த மாதிரி தரக்கூடியமா இருக்குமெங்கால. சரிதானே? ரைட். இல்ல இந்த 19 அகல் நல்ல கல்வி பாருங்க. 19 அகல் பாருங்க. ஏன்னா 1 மீட்டர் கனவுடைய சிறிய மூடிய அறையில் வளியின் வெப்பநிலை 30 பாசியும் தொடர்பீரப்பதன் 80% ஆகும். வளியின் வெப்பநிலை 20 பாசி ஆகும் போது அறை நிரம்பல் அடைந்துள்ளதுடன் ஒடுங்கிய நீர் வந்து அகற்றப்பட்டது. மீண்டும் வளியின் வெப்பநிலை 30 பாசி ஆகும் வரை அதிகரிக்கப்பட்டால் தற்போது தொடர்பீரப்பதன் என்னவா? என்னடா சம்பவம்? 30 பாசியில வந்து 80% இருந்தது. ரைட். அதை நீ 20 பாசிக்கு குறைச்சோன்னு கொஞ்சம் ஒடுங்கி கீழே விழுந்துட்டு அறை நிரம்பிட்டுது. அப்ப கீழே வந்திருக்கான் பாரு 20 பாசி 30 பாசி நிரம்பலாவிய அமுக்கம். அப்ப இப்ப என்ன விளக்கம்? 20 பாசி வந்து நிரம்பலையில நிக்குது. அதுல நிரம்பலாவி அமுக்கம் 17.4 தர 10/6 நிரம்பலாவி அமுக்கம் நிரம்பலாவி தனியிரப்பன். ரைட். ஓகே. அண்டா அலைய கனவுல நிக்கக்கூடியது வந்திருக்கான். நிரம்பலிலையில் தனியிரப்பன் வந்திருக்குது. ரைட். 17.4 தர 10/6 கிலோகிராம் மீட்டர் -3. இப்ப என்ன நிரம்பில இருக்குது? அந்த ஒடுங்கிய தண்ணி நம்மளுக்கு வெளியே எடுத்து போட்டு திருப்பி 30 பாசியை கொண்டு போறோம். 30 பாசியில நிக்கக்கூடியது வந்திருக்கான். எவ்வளவு? 30 தர 10/6.
அப்ப என்ன செய்ய போற சாரியப்பனுக்கு 30 பாசியில நிக்கக்கூடிய தந்திருக்கிறான். ரைட், 20 பாசியில நிக்கக்கூடிய தந்திருக்கிறான். அப்ப என்ன செய்ய போற, இப்ப 30 பாசில சாரியப்பன் தானே கேள்வி. அப்ப 6 சமன் நிக்கக்கூடியதன் மேல் நிக்கிற தர 100. என்ன செஞ்சு நாங்கள் நிக்கக்கூடியது எவ்வளவு, 30 தர 10/6 மேல் எவ்வளவு நிக்குது, 20 பாசில அறைய நிரப்பி இருந்ததுதான், 20 பாசில அறைய நிரப்பி இருந்ததல்ல, அதான் படிக்குது உள்ளுக்கு. ஏன் அதே வெப்பநிலை தான், அதே அளவு நீராவி உள்ள வச்சு வெப்பநிலை அதிச்சுக்கிறோம். ரைட், அப்போ எவ்வளோ என்னது, 17.4 தர 10/6, 17.4 தர 10/6 தர 100. தட்டி விடு, போட்டுட்டு சரியாண்டு பார். சாரியப்பன் போட்டது போட்டு செக் பண்ணு. கீழே 21 ஆகல் இருக்கா பாருங்க. மூடிய பாத்திரத்தினுள் நீரின் நிரம்பாத ஆவியும் உணர்வழியும் உள்ளது. சாரிரப்பதனை அதிகரிப்பதற்கு. ரைட், என்னவா, நிரம்பாத ஆவியும் உணர்வழியும் இருக்குதாம், சாரிரப்பதனை அதிகரிக்கணுமா. உனக்கு என்ன தெரியும், சாரிரப்பதனை கூட்டணும் இருக்கிற ஆப்ஷன் ஒன்று கனவளவை குறைக்கணும், இல்லையா வெப்பல்லையா குறைக்கணும். அப்ப செட் பண்ணு. வெப்பல்லையை மாறாம வைத்து கனவளவை அதிகரித்தல் இல்ல, சாரியப்பதம் குறைஞ்சிடும். கனவளவை மாறாம வைத்து வெப்பல்லை அதிகரித்தல் இல்ல. வெப்பல்லையும் கனவளவையும் மாறாம வைத்து உணர்வழியை சேர்த்தல் இல்ல. வெப்பல்லையை மாறாமல் வைத்து கனவளவை குறைத்தல். பெஸ்ட் ஆன்சர், 4ஆம் விட பெஸ்ட். போடுவாப்ப செக் பண்ணு பிரச்சனை கேளுங்க, டவுட்ல கமெண்ட் பண்ணுங்க, செக் பண்ணுவோம். ரைட், இதுல பாருங்க 14 ஆகலி பாருங்க, 12 ஆகலிய. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. பனிபடலை பற்றிய பின்வரும் கூறுகளை கருதுக. பனிபடலைக்கு வரும் சூழலில் நீராவி நிரம்பல் அடைந்திருக்கும். கட்டாயம் என்ன பனிபடலை என்ன, 100% அடைகிற சிச்சுவேஷன், சாரீரப்பதன் 100% முதன்முறையாக நிரம்பல் அடைகிற சிச்சுவேஷன் தான் பனிபடலை. அப்ப சரி, அரை வெப்பநிலையும் பாருக்க பனிபடலை எப்போதும் குறைவா இருக்குமாம். பாட்டுப்பொழியான விஷயம், வலு கவனமடாப்பா. நாங்க வெப்பநிலையை குறைச்சாதான் பனிபடலை அடைய முடியல. டே, ஏற்கனவே மூடிய பாத்திரத்துக்குள்ள லிக்விட் இருக்குன்னு வையன் தண்ணி. உனக்கு என்ன சொன்னான், பனிபடலையேண்டா 5 வீடியோ பார்க்க சொன்னான், 5 பார்ட் 5 இருக்க பார்க்க சொன்னான், அதில் விளக்கம் படியாக கொடுத்துக்கிறேன். என்ன பனிபடலையேண்டா, சாரிரப்பதன் 100% இருக்கணும், ஆனால் லிக்விட் இருக்கக்கூடாது. மட்டுமட்டான சிச்சுவேஷன் என்ன, லிக்விட் இருக்கக்கூடாது, ஆனால் சாரியப்பன் 100% இருக்கணும். அப்ப ஏற்கனவே பாத்திரத்துக்குள்ள திரவம் இருக்குதுண்டா, நீ அதிന്റെ பனிபடலை அடைச்சிறதுக்கு என்ன செய்யணும், வெப்பநிலையை கூட்டி தான் ஆகணும். என்ன, வெப்பநிலையை குறைச்சா வராது. அப்ப அரை வெப்பநிலையை விட குறைவாதான் எப்பவும் இருக்க வேண்டிய இதுவரை இல்லை. அரை வெப்பநிலைக்கு சமனா இருக்கலாம், அரை வெப்பநிலையோட கூட இருக்கலாம், குறைவா இருக்கலாம். பாஸ்ட் பேப்பர்ல கேள்வி கிடக்குது, செய்து பாருங்க. ரைட், பனிபடலையில் மாத்திரமே சாரியப்பன் 100%. போடா பேயா, அப்படியோ இல்ல. சாரியப்பன் பனிபடலையில் மட்டும்தான் 100% இல்ல, பனிபடலை விட்டு குறைஞ்சா 100% தான். பனிபடலையோட வெப்பநிலை குறைய 100% தான் இருந்துருக்கும். ஆமல்ல, நீராவி ஒடுங்கிக்குள்ள விழுந்துருக்குமல்ல, பார்த்தனாங்க. ரைட், செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப அந்த கூட்டு பிள்ளை ஏ மாத்திரம் சரி, சரியா? ரைட், சரி. அப்ப நம்ம இன்றைக்கு காணும். அடுத்த தியரியோட தொடர்ந்து சந்திப்போம். ரைட், நீங்க தம்பி நீங்கள் சப்போர்ட் பண்ற பொறுத்தா மிச்சமே. தொடர்ந்து சப்ஸ்கிரைபர் முக்கியமா கூட நிறைய வர வேணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் தான் ஏற்கனவே. அப்ப எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அதான் முக்கியம். மற்றது வாட்சிங் ஹவர்ஸ், நீங்கள் எத்தனை பேர் வீடியோவை பாக்குறீங்க, உண்மையிலேயே எத்தனை பேர் பாக்குறீங்க, எத்தனை பேருக்கு அது உதவியா இருக்குதுன்றது எனக்கு முக்கியம். அப்ப அதெல்லாம் வச்சுக்கூட தான் அடுத்தடுத்த வீடியோ எங்களால் மோட்டிவேஷனா போடக்கூடிய மாதிரி இருக்கும். சரியான தம்பி ஆக்கள் வேறு தேவையான தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து சந்திப்போம். மற்றவங்களுக்கு சேவ் பண்ணுங்க மேக்சிமம், அதான் மிக முக்கியம்.